அன்பார்ந்த சாய் பக்தர்களே, பாபாவை நம்ம எப்படி தியானிப்பது, பாபா கிட்ட எப்படி நம்ம பக்தியாக இருக்கிறது, இந்த கேள்வி எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கோங்க. அதுக்கான பதில் தான் ஹேமந்த் பந்த் அவர்கள் ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் அத்தியாயம் 22 அழகாக சொல்லியிருக்காருங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை நாளன்று சந்திரனின் ஒளி குறைஞ்சிட்டே போகுங்க. ஒரு சமயத்தில் சுத்தமாக சந்திரன் ஒளியே இல்லாமல் இருக்கிறது தான் அமாவாசைங்கிறோம். அதே மாதிரி வளர்ப்பிறை நாளில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனோட ஒளியை நம்ம பார்க்கலாங்க. எடுத்த முதல் நாளே நம்மளுக்கு தெரியாது, அடுத்த நாளும் நம்ம பார்ப்போம், அந்த அளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக நம்ம போகும்போது தான் நமக்கு கிடைக்கிது, அந்த ஒளியை பார்க்க முடியுது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 கிளைக்கு இடையிலிருந்து நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒளி நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்க நம்ம பண்ணும்போது நமக்கு பாபாவை தியானிப்பதற்கும் அவர்கிட்ட பக்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு எளிய வாய்ப்பு கிடைக்குங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் பாபாவுடைய அமர்ந்திருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களாங்க? பாபா எப்படி உட்கார்வார், அவரை நம்ம சிலைகளின் படங்களில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறப்பட்ட விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, அட்டனை கால் போட்டு உட்கார்ந்துருப்பாருங்க. அதாவது வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்தின் மேலும் படர விட்டு இருக்கோங்க. வலது கால் பெருவிரலில் அவர் தம் 2 கை விரல்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்து இருக்கோங்க. அப்படிதாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய ஒளியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மிக மிக பணிவுடனும் அவருடைய கால் பெருவிரல் இருக்குங்கல்ல, எப்படி 2 கிளைகளுக்கு வழியாக நம்ம சந்திரன் ஒளியை பார்க்குமோ அந்த மாதிரி சுட்டுவிரல் நடுவிரல் ஆகிய 2 விரல்களுக்கிடையே பாபாவுடைய பெருவிரலை நம்ம பார்க்கும்போது பக்தியும் அவரை தியானிப்பதற்கான வழியும் நமக்கு கிடைக்குங்க. ஓம் சாய்ராம்.